ரசா என் மக்கா பொண்ணு பிடிச்சிருக்கையா? பிடிச்சிருக்குமா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க, என் மவனுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொஞ்சம் அதிகம். எங்களுக்கும் மாப்பிள்ள தம்பியே ரொம்ப நல்லா பிடிச்சு போச்சு. பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சு போச்சு, மாப்பிளைக்கு பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் கொண்டு பேச வேண்டியது பேசும். சரிம்மா, என்ன ஏதுன்னு சொன்னதனமா எங்களுக்கு தெரியும். ஊர் உலகத்துல இல்லாத விஷயத்த நான் கேட்கல. பாருங்க, நவ நட்டு தட்டுமுட்டு சாமா எதையுமே நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்படி ஒரு மாப்பிள்ளைட்டுக்காரர் நான் பார்த்ததே இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம், என் மவன் ஆபீஸ் போறதுக்கு பஸ்ல போறான். இந்த கூட்டத்துக்குள்ள படாத பாடுபட்டு கிடக்கான். ஒரு வண்டி கிண்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வண்டி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், பொண்ணு தந்தாலே பெருசு. அக்கா எது கேட்கணுமோ அது கேட்டுதான் ஆகணும். பேசாம கிரி வண்டிக்கு தேவையான ஒரு 2 வருஷம் பெட்ரோல ஒரு பேரல்ல தந்தா மட்டும் போதும். வேற ஒண்ணுமே நான் கேட்கல. ஒரு பொட்டு நகை நட்டு எதுவுமே வேண்டாம். இன்னைக்கு காலம்பர 4வது முறையா பெட்ரோல் விலை வசந்திருக்கு. வண்டிய கூட வாங்கி தந்துருவேன். ஆனா பெட்ரோல என் சொத்த வித்தா கூட வாங்கி தர முடியாது போல இருக்குப்பா. எங்களால எதுவும் முடியாதும்மா. அப்பா கவலைப்படுறிய, ஒரு நிமிஷம்ப்பா, நான் பேசட்டா. சின்ன பொண்ணு என்ன காட்டிய? வண்டியும் 2 வருஷத்துக்கு தேவையான பெட்ரோலுமா? கவலையப்படாதீங்க, ஒண்ணுக்கு 2 வண்டி வாங்கி தரோம். மக்களே, சின்ன பொண்ணு பேசிட்டு இருக்கேன்லப்பா. ஒரு வண்டி வாங்கி கேட்டிய, நாங்க 2 வண்டியே வாங்கி தரோம். பரவு பெட்ரோல் 2 வருஷத்துக்கு கேட்டிய. 2 வருஷம் என்ன 2 வருஷம், 20 வருஷம் ஆனாலும் நீங்க கவலையே படாண்டா பெட்ரோலை பத்தி. திசாலி பொண்ணு, நீதான் என் வீட்டு மரபுவா. வண்டிய இப்பவே பாக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்குமே. அத்தாடியோ, பொண்ணு பக்கம் வரும்போது இப்ப வண்டியை வாங்கி விட்டுட்டேளா? காட்டுமா, நல்லா இருப்ப ரசாத்தி. என்ன வருங்கள மாமியாரு, 2 வண்டி என்ன 20 வண்டினாலும் இப்பவே கொண்டு இறக்கிறதுக்கு தயாரா இருக்கும். பெட்ரோல் டீசல்லாம் வாழ்நாள் முழுக்க கவலையே கிடையாது. அம்மா, கெட்டுனா அந்த பொண்ணதாமா கெட்டுவேன். இல்ல எனக்கு கல்யாணமே வேண்டாம்.